வால்ல இந்த மாதிரி சாஞ்சுக்கோங்க. தலையை பின்னாடி தொடுற மாதிரி வச்சுட்டு சின் டக் பண்ணுங்க. எஸ். அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ஹெட் ஏக்கு, நெக் பெயின், ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் குறையும். அதே மாதிரி நீங்க படுத்துட்டு இருக்கிறப்போ ஹெட் இது மாதிரி தரையில படுற மாதிரி வச்சுட்டு சின் டக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச் இருக்கும். ஹெட்டுக்கு பின்னாடி இருக்க டைட்னஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் உட்காந்து இருக்கிறப்போ சின்ன டக் பண்ணிவிட்டு பாடி நேராக எரெக்டாக வச்சுக்கோங்க. ஹோல்டு பண்ணுங்கள். இங்கே ஸ்ட்ரெச் இருக்கும். நெக் பெயின், டைட்னஸ்ஸு எல்லாமே குறையும். அதே மாதிரி குழந்தை தவழ்கிற பொசிஷனில் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா சின் டக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது மூலிமா ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி, இந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் த நெக் நடக்கும். ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவி பார்க்குறப்பையும் ஸ்டூப்பிடாக ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டரில் தான் இருக்கும். அதே மாதிரி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்பையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது உட்காந்து வேலை பார்க்குறப்ப, கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்ப நம்மளை அறியாமல் ஸ்டூப்பிடாகவும் ஃபார்வர்ட் ஹெட்டாகவும் இருக்கும். இந்த ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் நம்மளோட வாழ்க்கையின் ஒரு அங்கமாயிடுச்சு. எல்லாரும் குனிஞ்சு தான் உட்காடுறாங்க. அதனால இந்த ஹெட் ஃபார்வர்டாக டிரான்ஸ்லேஷன் ஆகுங்க. 200% இன்ஃபர்மேஷன் டு த பிரெயின் நம்ம பாடியோட அவேர்னஸ் போகுது. அது ஆல்டர் ஆகிறதுனால தான் நிறைய பேருக்கு ஹெட் ஏக் வருது, கழுத்தொலி வருது, தலை சுத்துற மாதிரி ஸ்வே இருக்கிறது, காதுக்குள்ள வலிக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஒரே எக்ஸசைஸை வேரியஸ் பொசிஷனில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.